யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் ஜபத்தை குறித்து பேசி இருக்கிறேங்க. இங்க சொல்லி இருக்கிறாரா? பாஸ்டரே வழி, பாஸ்டரே சத்தியம், பாஸ்டரே ஜீவனா இருக்கிறாரு. பாஸ்ட் இல்லாம ஜபத்துக்கு என்ன வராது? எழுதி இருக்குதா? சொல்றது இவங்க. ஐயா நீங்க ஜபித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுமா. ஜபத்திற்கு நல்ல சத்தமா, ஜபத்திற்கு வழி இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார், அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இப்ப இவங்க பாருங்க, எங்களுக்காக எழுதுங்கள். டிவியில பார்த்துட்டே இருப்பேன், எங்களுடைய முகவரி அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுங்க? எழுதுங்கள், கடிதங்களை எழுதுங்கள். அடுத்தது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண். நான் என்கிட்ட வந்தா நான் சொல்லிடுவேன், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒரே ஒரு எண்ணு தான். அவர் பேரு இயேசு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்ககிட்ட வந்து என்ன கொடுப்பேன்? கூப்பிட்டியா மகனே, என்ன வேணும் எடுத்துக்கொண்டு போ. சுகமா? ரெடியே இருக்குது. ஹோட்டல்ல போய் உட்காந்து சேர்ல கேட்லாக் புக் கொடுப்பான். பாருங்க, இலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புக்கை கொண்டாந்து கொடுத்துருவான். பரட்டி பாத்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்கும். அவர் ஆர்டர் பண்ணிட்டீங்களா ரெடியா இருக்கும். ஒரு தட்டு வந்துடும். நான் சொல்லுகிறேன், ஹோட்டலை காட்டிலும் துரிதமாய் வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே ரெடி பண்ணி. சுகம் வேணுமா? குழந்தை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? வீடு வேணுமா? எல்லாம் ரெடியா இருக்கிறது. எதிலே? வார்த்தையின் வடிவிலே. சொன்னா போதும், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு பாருங்க, ஐயாவுக்கு லெட்டர் எழுதி எப்படியாவது கேட்டு அவர்கிட்ட என்ன பண்ணா? பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் கோபம், இது இவர் கிளீனா சொல்லி கொடுத்துறாரு அப்படின்னு. வாசிங்க, யாரையும் மனுஷங்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளாதீங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அவர்கிட்ட தான் கேட்கணும். பாருங்க, கேட்கறதுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்கு, எப்படி கேட்கணும், ஏதா கேட்கணும்னு சொல்லி. இவங்க போய் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பாருங்க, அவர் பெரிய தீர்க்கதரிசி, ஐயா ஆண்டவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுவாரு. கல்வாரி சிலுவையில கேட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஐயா வீட்டுல உட்காந்துருக்கிறது